அணுக்கள் அணுவாக அகிலமெங்கும் பரந்தும் கிறந்தும் நிறைந்தும் இருக்கின்ற பெரம்பொருளை பணிந்து உலகெங்கும் பரந்து வாழ்கின்ற நான் தமிழனுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். வார இறுதியில் தமிழோடு உறவாடும் டான் டிவியினுடைய பட்டிமன்ற நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினத்திலே இனிவை தமிழ்ச்சங்க உறவுகள் எங்களுடைய வாழ்க்கையுடன் இணைந்த விடயத்தை பேசுபொருளாக்கி உங்களுடன் கலந்து மகிழ்வதற்காக இந்த அரங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது சந்தித்து விட வேண்டும் என்கின்ற ஏக்கத்துடன் இருக்கின்ற நிலை, இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று பின் வருத்தப்படுகின்ற விடயம் என்கின்ற ரெண்டு தளத்திலே சந்திக்கின்ற ஒரு புள்ளி திருமணம். இது மனித உறவுகளுக்குள் திருமணம் என்கின்ற பிணைப்பு ஆண் பெண் பாலினத்தினுடைய இணைப்பின் அடையாளமாகின்றது. அது விலங்குகளுக்கு இயற்கையாகின்றது. இந்த தன்மையிலே திருமண உறவு என்று ஈழத்தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்ற தன்மையை பற்றி கொண்டு பேசுவதாக இந்த பட்டிமன்றமும் நகர இருக்கின்றது. பொதுவாக திருமண உறவுக்கு இணைக்கின்ற நிலைகளாக நாங்கள் இரண்டே பார்க்க முடியும். ஒன்று காதலன் காதலி அல்லது ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு மனம் விரும்பி காதல் திருமணத்தில் இணைந்து கொள்வது. இன்னும் ஒன்று அவர்களினுடையதான வரன் பெற்றோர்கள் பார்த்து அந்த பிள்ளைகளுக்கான பொருத்தங்களை பார்த்து 10 பொருத்தங்களின் அடிப்படையில் திருமணங்களை பேசி திருமணம் செய்து வைப்பது. இந்த இரண்டு தலங்களினுடைய தன்மையிலே முதலாவது பெரிதாக பிரச்சனைக்குரியதாக பார்க்கப்படுவதில்லை. அது பிரச்சனையாக மாறும் திருமணத்திலே அவர்களுக்குள் பிரச்சனை வந்தாலோ அல்லது திருமணத்தின் பின்னர் காதலன் காதலிக்கு இடையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளோ முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்றது. அது இயல்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்பதை வாசகமாக்குகிறார்கள். அது காலப்போக்கிலே அவர்களுக்கே அது மனித காதல் இல்லை என்பது விளங்குதோ இல்லையோ தெரியவில்லை. தாங்களும் விலங்குகள் போல விலங்கு இயற்கை என்று விட்டு புணர்வதுடன் பிரிந்து விடுகிறார்கள். அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. ஆனால் இரண்டாம் தளத்திலே பார்க்கின்ற பொழுது பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தல் என்கின்ற தன்மைக்கு வருகின்ற பொழுது இன்று 10 பொருத்தங்களுக்கு மேலாக 11வது பொருத்தம் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றது. அது என்ன 11வது பொருத்தம் என்று சொல்லி பார்த்தால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்ற தகுதி, அவர் பெற்றிருக்கின்ற கல்வி. ஒரு காலத்திலே திருமண தடைகளுக்கு செவ்வாய் குற்றங்களும் பாவக்கிரகங்களும் தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற நிலையை தாண்டி அறிவின் தேடலாக ஆக்கத்தின் தேடலாக இருக்கின்ற கல்வி இன்று திருமண உறவுகளுக்கு தடையாகவும் அதே நேரம் சாதகமாகவும் இருக்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் இந்த பேசி செய்கின்ற பொருத்தம் பார்க்க செய்கின்ற திருமணங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தன்மையிலே உயர்கல்வியை நாடி செல்லுகின்ற ஆணோ பெண்ணோ இந்த திருமண உறவுகளுக்குள் இணைகின்ற பொழுது அல்லது இணைய முற்படுகின்ற பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற உயர்கல்வி அவர்களுக்கு எவ்வாறு இந்த திருமண உறவிலே செல்வாக்கை செலுத்துகின்றது என்பதை எங்களுடைய இன்றைய தமிழ்ச்சங்க உறவுகள் உங்களுடன் கலந்து ஆலோசித்து கலந்துரையாட வந்திருக்கின்றார்கள். ஈழத்தமிழரது திருமண வாழ்வில் உயர்பட்ட படிப்புகள் செல்வாக்கு செலுத்துகின்றது இல்லை என்கின்ற தளத்திலே இன்றைய வாதத்தலம் நகர இருக்கின்றது. அந்த வகையிலே ஈழத்தமிழர்களது திருமண வாழ்விலே உயர் பட்ட படிப்புகள் செல்வாக்கு செலுத்துகின்றது என்கின்ற அணி இப்பொழுது வாதத்தை துவக்கி வைக்க இருக்கின்றது. அந்த அணியினுடைய தலைவர் சைவப்புலவர் முகுந்தன் அவர்கள் வாதத்தை ஆரம்பித்து வைக்கின்றார். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம் கூறி உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற டான் டிவியினுடைய நெஞ்சங்களுக்கு இணுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய வணக்கங்களையும் வந்தனங்களோடு நல்ல ஒரு அருமையான தலைப்புக்குள்ளே நுழைகின்றோம். ஈழத்தமிழரது திருமண வாழ்வில் அதிகம் செல்வாக்கு செலுத்துகிறது உயர் பட்ட படிப்புகள், அதாவது உயர் பட்ட நிறைவுகள் ஈழத்தமிழருடைய திருமண வாழ்வில் அதிகம் செல்வாக்கு செலுத்துகிறது என்கின்ற கருத்தியலை ஆரம்பித்து வைக்கிறோம். திருமணம் இரு மனங்களும் ஒரு மனம் ஆகும் திருமணம். சில வேளைகளில் இரு மனமும் ஒரு மனம் ஆகுமா என்கின்ற கேள்வியும் அதற்குள்ளே இருந்து கொள்ளலாம். திருமணம் என்பது ஒரு வட்டம்.
வட்டத்துக்குள்ளே இருப்பவன் வெளியே செல்வதற்கு எத்தனிக்கிறான், வெளியே நிற்பவன் உள்ளே வர வேண்டும் என்றும் எத்தனிக்கிறான். எனவே இந்த திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய பிரம்மச்சரியம் கடந்த ஒரு இல்லற நிலை. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்கின்ற சொல்கிற அளவிற்கு உயர்ந்த ஒரு அறவிழுமியத்தை செய்யக்கூடிய ஒரு உயர்நிலை. ஈழத்தவர்கள் பண்பாட்டினுடைய முகிழ்ச்சியாக தமிழர்களுடைய தனித்துவ விடயங்களை வெளிப்படுத்துவதாகத்தான் திருமணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த திருமணம் என்கின்ற ஒன்றுக்கான பூர்வாங்க செயற்பாடுகளுக்குள்ளே மிக முக்கியமாக பொருத்தம் பார்த்தல். திருமணம் என்றாலே ஒரு வேற்றுமைக்குள்ளே ஒற்றுமையை தேடிக்கொள்ளல் தான். அதுதான் சமயமும் சரி சமூகமும் சரி வெளிப்படையாக முன்னிறுத்துகின்ற ஒரு உன்னத விடயம், வேற்றுமைக்குள்ளே ஒற்றுமையை தேடிக்கொள்ளுதல். ஆனால் ஒரு ஒற்றுமைக்குள்ளே வேற்றுமையை ஏற்படுத்துகிறதா என்பதுதான் இங்கு முக்கியமான கேள்வி. கல்வி என்கின்ற ஒன்று அடிப்படை, அது நிச்சயம் தேவையானது. ஆனால் அது ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்துகிறதா என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. மணமகன் மணமகள் இருவர்களையும் சமகாலத்திலே பொருத்தம் என்கின்ற ஒன்று பார்க்கின்ற பொழுது ஜோதிட ரீதியாக ஆரம்பித்து அதற்கு முன்னதாக அவர்களுடைய படங்களுக்குள்ளே பொருத்தம் பார்க்கிறார்கள். அதன் பிற்பாடு அவர்களுடைய கல்வி தகுதிகள் பார்க்க ஆரம்பிக்கின்றன. மணமகன் மணமகள், மணமகள் அதிகம் கற்றிருந்தால் அதையும் தாண்டி கற்றவனாகத்தான் மணமகன் இருத்தல் வேண்டும் என்கின்ற ஒரு பகுதி பிரிவினுடைய கருத்தியல் இருக்கிறது. இல்லை, பெண்களுக்குரிய கல்வி உன்னதம்தான், பெண்களுடைய உயர்கல்விதான் குடும்பத்துக்கு பலன் சேர்க்கக்கூடியது, எனவே அதை ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற தன்மையில் இன்னொரு சாராரும் இருக்கிறார்கள். இதற்குள்ளே இந்த பட்ட நிறைவுகளுக்குள்ளே கலை படிப்பு, வர்த்தக படிப்பு, கணித விஞ்ஞான படிப்புகள், கலைப்படிப்பு கற்றுக்கொன்ற ஒரு பெண்ணை துணைவியாக்கினால் அது அதிகம் கதைக்கும். இல்லை, வர்த்தக படிப்பு கற்றுக்கொண்ட ஒரு நபரை துணைவனாக்கினால் அவர் கணக்காகத்தான் கதைப்பார், கணக்காகத்தான் செலவு செய்வார். மருத்துவத்துறை அல்லது விஞ்ஞானத்துறைக்குள்ளே நுழைந்தால் அவர் ஒரு மருத்துவராக இருந்தால் மருத்துவரைத்தான் திருமணம் செய்து கொள்ளல் வேண்டும். பொறியியலாளராக இருந்தால் பொறியியலாளரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு கலாநிதி பட்ட நிறைவுக்கு சென்று விட்டாராக இருந்தால், மனைவி கலாநிதி என்று பேருக்கு முன்னால் போடுவதாக இருந்தால் கணவனும் அந்த தளத்திலே தான் இருத்தல் வேண்டும் என்கின்ற நிறைந்த கௌரவங்கள் இருக்கின்றன. இதற்குள்ளே காதல் என்கின்ற ஒன்று இவற்றெல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்குள்ளே தகுதிகளுக்கு அப்பால் எங்களுடைய உள்ள தகுதிகளும் உள்ளார்ந்த எண்ணப்போக்குகளும் போதும் என்கின்ற உணர்வோடு கல்வி சாலைகளிலே தான் இவை ஆரம்பிக்கின்றன. அது திருமணமாக மலரலாம். ஆனால் திருமணத்தின் பிற்பாடு கணவனிலும் பார்க்க மனைவி அடுத்த கற்கனறைகளுக்கு செல்லுகின்ற பொழுது, அல்லது மனைவியிலும் பார்க்க கணவன் கல்விக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் குடும்பத்தை பார்க்காமல் அதிகம் கற்கத்தான் துடிக்கிறீர்கள், நீ என்னிலும் பார்க்க அதிகம் உயர்வாக ஏன் படிக்க யோசிக்கிறாய் என்கின்ற கணவருமாக இவர்களுக்குள்ளே நிறைந்த இடர்பாடுகளை உயர் படிப்புகள் ஏற்படுத்த தொடங்கி இருக்கின்றன. இங்கே ஒன்றை சிந்திக்கலாம். கல்வி என்பது மனிதனை மனிதனாக மனித நேயத்துடன் வாழ வைப்பதற்கு தேவையான ஒன்று. ஆனால் உயர்வு தாழ்வுகளையும் ஏற்ற தாழ்வுகளையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த வெட்டிங்கும் வெல்டிங்கும், இந்த ரெண்டு ஆங்கில சொல்களுக்குள்ளே வெல்டிங் என்று வருகின்ற பொழுது முதலிலே பொறி பறக்கும், பிறகு இணைந்து கொள்ளும். வெட்டிங் என்றால் முதலிலே இணைந்து கொள்ளும், பிறகு பொறி பறக்கும். இப்படியான நிறைந்த கருத்தியல்கள் இருக்கிறது. இல்லை, அது காதல் என்கின்ற ஒன்றால் அதை நிறைவேற்ற முடியும் என்றால் அதற்குள்ளும் இரண்டு ஆங்கில சொற்கள் முதன்மை பெறும். ஒன்று கம்ப்ளீட், அடுத்தது ஃபினிஷ்ட். ஒரு பெண் ஒரு ஆணை காதலித்து திருமணம் செய்து கொள்வதன் ஊடாக அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகிறது. ஆனால் இந்த ஆண் அந்த பெண்ணை திருமணம் செய்வதனூடாக அந்த ஆணுடைய வாழ்க்கை ஃபினிஷ்ட் ஆகிறது. ஆயினும் திருமணம் என்கின்ற ஒன்று அது ஒருமனமாக இணைந்து அது நல்லறமாக மிகச்சிறந்த இல்லறமாக வாழ வேண்டும். இருவரும் இரு தனித்துவ சமாந்தர தூண்களாக இருக்கின்ற பொழுதுதான்
குடும்பம் என்கின்ற கோபுரம் உயர்ந்து கொள்ளும். எனவே உயர் பட்ட படிப்புகள் இருதரத்திலும் உயரட்டும். அதனூடாக அடுத்த சந்ததி மிகச்சிறந்த கல்வி புலத்தோடு வரட்டும். எனவே கல்வி என்கின்ற ஒரு உயர் பட்டப்படிப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு மிக உன்னதமான ஒரு மனித வாழ்வியலை அங்குமிங்கும் அங்கலாய்க்காது ஒரு வேற்றுமைக்குள்ளே ஒற்றுமையை தேடிக்கொள்வோம். அதுதான் சமகாலத்துக்கு தேவையான ஒன்றும் கூட என்கின்ற தன்மையில் நல்லதோர் வாதம் செய்தோம். தீர்ப்பின் நீங்களே. நன்றி, வணக்கம். ஈழத்தமிழரது திருமண வாழ்வில் உயர் பட்ட படிப்புகள் செல்வாக்கு செலுத்துகின்றது என்ற அணியினுடைய தலைமை பேச்சாளர் சைவப்புலவர் முகுந்தன் அவர்கள் அருமையானதொரு ஆரம்பத்தை வழங்கியிருக்கின்றார். இருமனம் சேர்ந்து ஒரு மனமாவது, இன்றைய திருமணங்கள் பல மனம் சேர்ந்து ஒரே மனமாவது என்கின்ற கட்டத்தில் இருக்கின்றது. தலைக்கு ஒரு மனம், உடம்புக்கு ஒரு மனம், முகத்துக்கு ஒரு மனம், முகத்துக்கு பல மனம். இப்படியாக திருமண உறவுகள் எங்களுக்கு இன்றைக்கு அல்லலாடி கொண்டு நிற்கின்ற தன்மை. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இன்றைய சூழலிலே 100 நாள் திருமண கொண்டாட்டங்கள் என்று யூடியூப்பும் ஃபேஸ்புக்கிலும் வீடியோ போட்டால் ரெண்டிங் அளக்கலாம், காசு சம்பாதிக்கலாம் என்கின்ற நிலையிலே தமிழர்களுடைய திருமண நிகழ்வுகள் இன்றைக்கு விளம்பரங்களை தாண்டி வியாபாரங்களாக்குகின்ற சூழ்நிலையிலே மாறிக்கொண்டிருக்கின்றதான காலகட்டம். நல்ல ஒரு வரைவிலக்கணம் கொடுத்தால் கலை என்றால் கதைக்கும், வர்த்தகம் என்றால் கணக்கு பார்க்கும், அறிவியல் என்றால் அறிவியலோடு தான் சேரும், அப்போதான் அறுத்து கொட்டலாம். இந்த நிலையிலே கலாநிதிக்கு கலாநிதி வேண்டும். இப்படி என்று பார்த்தால் ஊரிலே பிறக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் கலாநிதி என்றுதான் பெயர் வைக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே திருமண உறவுகளிலே கல்வி, அதை தாண்டிய உயர் பட்டப்படிப்புகள் என்பன இன்றைக்கு ஒரு தடையாக, அதே நேரம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கின்ற சம்பவங்களும் இருந்தாலும் தடையாக பார்க்கப்படுவது அதிகமாக இருக்கின்றது என்பதாக அவருடைய வாதம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே ஈழத்தமிழர்களது திருமண வாழ்க்கையில் உயர் பட்ட படிப்புகள் செல்வாக்கு செலுத்தவில்லை, அந்த திருமண உறவுகள் உள்ளபடி தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக நாடக ஆசிரியர் கலைஞர் தவசோதிநாதன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். குலதெய்வ நாயகியாம் பரமானந்த வல்லியின் பதம் பணிந்து இன்று நல்லதொரு தலையங்கத்திலே பட்டிமன்றத்திலே கருத்தாடலுக்காக வந்திருக்கிறோம். ஈழத்தமிழர் திருமண வாழ்வில் உயர் படிப்புகள், அதாவது பட்ட படிப்புகள் செல்வாக்கு செலுத்துகின்றனவா செலுத்தவில்லையா? நாங்கள் சொல்லுகிறோம் செல்வாக்கு செலுத்தவில்லை. நானும் ஒரு அரப் புரோக்கர். என்னிடமும் பல சாதகங்கள் இருக்கின்றன. என்னிடம் இருக்கின்ற அந்த பெண்களுடைய சாதகம் எல்லாம் அந்த பெண்களே, பெற்றார் அல்ல, அந்த பெண்களே என்னிடம் கூடுகிறார்கள், அண்ணன் வெளிநாட்டு மாப்பிள்ளையா பாருங்க. இல்லை பிள்ளை, இந்த படித்த பிள்ளைகள் கணக்க பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஐயோ வேண்டாம், எங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையா பாருங்க என்றால் இவர்களிடம் கேட்கிறேன், இங்கு கல்வி செல்வாக்கு செலுத்துகின்றதா? அந்த பிள்ளைகளை எதை பார்க்கிறார்கள் என்றால், இனி அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் பார்க்கலாம், கையிலே தண்ணி போத்தலும் கொண்டு கைகால் தெரிய சட்டையும் போட்டு இப்படி தாங்கள் திரிய வேண்டும். அங்கே தங்களுக்கு வருகின்ற மாப்பிள்ளை தண்ணி போத்தலுடன் போக வேண்டும், தாங்கள் கைகால் தெரிகின்ற சட்டையும் போட்டுக்கொண்டு தாங்கள் முன்னாலே போக பின்னாலே வருகின்ற வெளிநாட்டு மாப்பிள்ளை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்களே ஒழிய இந்த கல்வியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே கல்வி இந்த திருமணத்துக்கு தடையாக இல்லை. திருமணம் என்பது சிலர் சொல்லுவார்கள் காதல் கல்யாணம், பேச்சு கல்யாணம் என்று. ஐயா, இரண்டிலும் பேச்சு கல்யாணமும் இருக்கு. எல்லாமே பேச்சு கல்யாணம் தான், எல்லாமே காதல் கல்யாணம் தான். திருமணத்தின் முன் அந்த பிடியனும் பெட்டையும் காதலித்து செய்வது, அங்கு அவர்கள் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். பேச்சு கல்யாணம் என்றால் பெற்றோர்கள் பேசி செய்து வைக்க கல்யாணத்தின் பின் அவர்கள் காதலிக்கிறார்கள். இரண்டிலும் பேச்சும் இருக்கிறது, காதலும் இருக்கிறது. இந்த திருமணங்கள் இவர்கள் சொல்வது போல அது முந்தித்தான் பட்டம் பதவி பார்த்து திருமணம் செய்தார்கள் என்று அப்படி இல்லை ஐயா.
இப்பொழுது திருமணத்தை தீர்மானிப்பது ஐபோன். அதற்கு மேலாக இப்போ சொல்லி வைத்திருக்கிறார்கள் லிவிங் டுகெதர், அதாவது வாழ்ந்து பார்த்துத்தான் திருமணம். முந்தி சொன்னார்கள் ஒரு வேலைக்கு போவதாக இருந்தால் அவர்களுக்கு அனுபவத்தை எதிர்பார்ப்பார்கள், அனுபவம் இருப்பவர்களுக்குத்தான் வேலை கிடைக்கும். இப்பொழுது அப்படி அல்ல, அவர்கள் அனுபவம் இருந்தால் தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஏன்? இப்பொழுது வந்திருக்கின்ற ஐபோன் கதைக்க வேண்டியதையெல்லாம் கதைச்சு அதனூடாக பார்க்க வேண்டியதையெல்லாம் பார்த்த பின்தான் திருமணம் நடக்கிறதை ஒழிய உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வைத்து திருமணம் நடக்கவில்லை என்பதை நீங்கள் ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, பட்டம் இருந்தால் திருமணம் என்றால் 40 வயசுக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். ஏனென்றால் எப்படியும் எங்களுடைய கல்வி திட்டத்திலே 20 வயதுக்கு, அதாவது முதலாவது தடவிலேயே பாஸ் பண்ணி கொண்டு போனால் 20 வயதுக்கு பின்புதான் அவன் ஒரு பட்டத பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியும். இல்லை அது ஏதோ ஒரு வகையிலே அவன் அந்த பட்டம் பெறுவதற்கான அந்த நிலைக்கு போக முடியும். அதன் பின்பு 4 வருடமோ 5 வருடமோ அவன் பட்டம் படிக்க 25 வயதாகிவிடும். அதன் பிறகு அவன் வேலையில்லா பட்டதாரியாக ஒரு 10 வருஷம் இருக்க வேண்டும். 35 வயதாக விடும். அவன் ஒரு 3 பவுனிலே தாலி கொடி கட்டுவதாக இருந்தால் இப்பொழுது 10 லட்சம் வேணும். அதை தேடுவதற்கு அவன் இன்னொரு 10 வருஷம் வேண்டும். இவையெல்லாம் தேடி முடிய அவனுடைய வாழ்க்கையை முடிஞ்சுவிடும். ஆகவே உங்களுடைய கல்வி செல்வாக்கு செலுத்தாது. ஐயா, பட்டம் அல்ல உயர்கல்வி உயர் படிப்புத்தான் திருமணத்தை நேசிக்கிறது, தீர்மானிக்கிறது என்றால் ஒரு ஆசிரியர், அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், ஒரு மாணவனை விரும்பி திருமணம் செய்கிறார்கள். இல்லை, ஒரு மாணவன் ஆசிரியரை விரும்பி திருமணம் செய்கிறார்கள். அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். எங்கே அந்த கல்வி செல்வாக்கு செலுத்துகின்றது? அது மட்டுமல்ல, அண்மையிலே பார்த்திருப்பீர்கள், வெளிநாட்டிலே இருந்து வந்த 40 வயது ஆன்டி இங்கே இருக்கிற 32 வயது ஏற்கனவே திருமணம் செய்தவரை அவா திருமணம் செய்து விட்டார். இந்த திருமணம் என்ற அர்த்தமே புரியவில்லை. அதற்காக அந்த 32 வயது ஆணினுடைய அந்த அந்த உண்மையான மனைவி முறைப்பாடு செய்திருக்கிறார், தன்னுடைய கணவனை மீட்டு தருமாறு. எங்கே ஐயா கல்வி செல்வாக்கு செலுத்துகிறது? இங்கே யாழ்ப்பாணத்து திருமணத்தில் உயர்கல்வி செல்வாக்கு செலுத்தவில்லை, வேறு ஏதோ எல்லாம் செல்வாக்கு செலுத்துகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஈழத்தமிழரது திருமண வாழ்வில் உயர் பட்ட படிப்புகள் செல்வாக்கு செலுத்துவது இல்லை என்கின்ற அணி சார்பாக வாதத்தை ஆரம்பித்து வைத்த ஆசிரியர் தவசோதிநாதன் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த பட்டப்படிப்புகள் இல்லாத சூழ்நிலையும் திருமண உறவுகள் எல்லைக்குட்பட்டு எல்லை தாண்டி நடைபெறுகின்றது என்பதை அழகாக சொல்லியிருந்தார். இன்றைய வெளிநாட்டு மோகம், எதுவும் வேண்டாம், நீங்கள் உங்களுடைய பட்டம் வேண்டாம், படிப்பு வேண்டாம், கலாநிதி வேண்டாம், டாக்டரையும் கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வையுங்கள், எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை காசும் பணமும் வசதியும் இருந்தால் போதும் என்கின்ற தன்மையிலே இன்றைய ஈழத்து இளைஞர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நகர்கின்றதான தன்மை. அதை தாண்டிய திருமணத்துக்கு முன்னைய உறவுகள் இன்றைக்கு லிவிங் டுகெதர் என்கின்ற தன்மையிலே தொடர்கின்ற தன்மை, அங்கே நண்பன் காதலன் என்கின்ற துறைகளை தாண்டி இன்றைக்கு பெஸ்டி கிரஸ் என்கின்ற தன்மைகளிலே ஆண் பெண் உறவுகளிலே ஈடுபடுகின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான நெருக்கம், இங்கே திருமணத்துக்கு பிறகு ஏற்படுகின்ற கலவியல் நாட்டங்களை அதற்கு முன்னரே ஒரு காலத்திலே அங்கே அனுபவம், திருமணத்திலே ஒரு தொழில் ரீதியாக அல்லது வாழ்க்கையிலே முன்னனுபவம் விரும்பாத ஒரு விடயமாக இருந்த திருமணம் இன்றைக்கு முன்னனுபவம் பெறாதவர்களை தேடிப்பிடிக்க முடியாத அளவுக்கு திருமணத்துக்கு முன்னான உறவுகள் பரவி இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழலிலே நகர்கின்ற போக்கிலே எங்கே இந்த பட்டப்படிப்புகளுக்கான தேவை இருக்கின்றது? அதை யார் பார்க்கின்றார்கள்? திருமண உறவிலும் இணைந்தவர்களுக்கும் அவர்களுடைய கணவன்மாரையும் மனைவிமாரையும் பாதுகாப்பதே இன்றைக்கு பெரிய சவாலாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர் திருமணம் முடித்து உறவில் இருந்தாலும் பரவாயில்லை, நான் திருமணம் முடிக்கின்றேன் என்கின்ற தன்மையிலே சமூகத்தில் பலர் இருக்கின்றார்கள். இப்படியாக சமூகம் மாறி செல்கின்ற சூழலிலே இந்த பட்டப்படிப்புகளுக்கு இங்கே தேவை இருக்கின்றது என்பதாக வாதத்தை நகர்த்தி இருந்தார். இந்த தன்மையிலே
ஈழத்தமிழர்களது முறையான திருமண உறவுகளுக்குள்ளே இந்த உயர் பட்ட படிப்புகள் செல்வாக்கு செலுத்துகின்றது என்கின்ற அணி சார்பாக இனிமை தமிழ்ச் சங்கத்தினுடைய உறுப்பினர் உதயகுமாரன் அவர்கள் வாதத்தை தொடர வருகின்றார். வாருங்கள். தமிழ் அன்னையை பணிந்து இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, பேச்சாளர்களே, இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம் கூறி, ஈழத் தமிழரது திருமண வாழ்வில் உயர்பட்ட படிப்புகள் செல்வாக்கு செலுத்துகின்றன, ஆம் செல்வாக்கு செலுத்துகின்றது என்ற வகையிலே நான் என்னுடைய வாதத்தை முன்வைக்கலாம் என இருக்கிறேன். இங்கே எனக்கு முன்னர் பேசி சென்றவர் சில விடயங்களை சொல்லியிருந்தார். நான் நினைக்கிறேன் அவர் விதிவிலக்கான விடயங்களை இங்கே வாதத்திலே முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஆசிரியர் மாணவர்களுடைய காதல், அதுபோல இந்த கெட் டுகெதர், இதெல்லாம் மேலத்தைய பண்பாடுகள். எங்களுடைய பண்பாடுகளிலே இப்பொழுதுதான் அது சிறுக சிறுக நுழைந்திருக்கிறது. எனவே இது விதிவிலக்கான விடயங்கள். ஆனால் எங்களுடைய வாழ்வியலை பொறுத்தவரையிலே எங்களுடைய பெண் பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய குடும்பத்தை கொண்டு நடாத்துவதற்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்க வேண்டும். எதிர்காலத்திலே ஒரு வயதான கணவனா அல்லது வயதான வயோதிபத்தை தாங்கள் அண்மிக்கின்ற வேளைகளிலே ஒரு பென்ஷன், அதாவது தங்களுடைய வருமானம் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு ஒரு படித்த கணவனை தான் தேடிக்கொள்வதிலே அவர்கள் நாட்டம் செலுத்தினார்கள். எனவே எங்களுடைய வாழ்விலே உயர்பட்ட படிப்புகள் திருமண பேச்சில் எடுக்கிற பொழுது அது செல்வாக்கு செலுத்துகின்றது. இன்றும் எத்தனையோ தரகர்களை நாங்கள் அவர்களிடம் வினவினால், அல்லது கல்யாண மாலை, திருமண மாலைகள் என்ற அந்த நிகழ்வுகளை செய்கின்ற அந்த நிறுவனங்களை நீங்கள் அணுகினால் நிச்சயமாக சொல்லுவார்கள், பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள் கணவன் படித்திருக்கிறாரா, ஏதாவது நல்லொரு தொழிலே இருக்கிறாரா, அவர் ஏதாவது உயர் படிப்பை பெற்றிருக்கிறார், என்னுடைய தகுதியை விட அவருக்கு தகுதி இருக்கின்றதா என்று அது வினவுகின்ற அந்த தன்மைகளை நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற திருமண நிறுவனங்களிலே நீங்கள் கேட்டால் தெரியும். எங்கள் ஊரிலே ஒரு கதை. எங்கள் ஊரில் ஒரு ஐயா இருந்தார். அவருக்கு 11 பிள்ளைகள், அவருக்கு 3 ஆண் குழந்தைகள், 8 பெண் பிள்ளைகள். நாங்கள் அந்த வீதியாலே வருகிற பொழுது அவர் அந்த தன்னுடைய வீட்டு வாசலிலே அந்த கதவு நிலையோடு இருந்து யோசித்துக் கொண்டிருப்பார். என்ன யோசிக்கிறார் என்றால், அந்த 8 பிள்ளைகளும் வீட்டிலே இருக்க பொழுது போகவில்லை என அவர்கள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு ஒரே யோசனை. ஏனென்றால் இந்த பெண் பிள்ளைகளை நான் படிக்க அனுப்பி கொண்டிருக்கிறேன், தங்களுடைய தகுதிகளை இன்னும் கல்வி தகுதிகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு நான் எப்படி மாப்பிள்ளை தேடுவது? ஒரு திருமணத்திலே நிச்சயம் இந்த பட்ட படிப்புகள் அல்லது உயர்கல்விகள் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதுபோல இந்த திருமண வாழ்விலே தன்னுடைய தகுதிக்கு ஒரு மேலான தகுதியை பெற்றது என்று சொன்னால், சமூகத்திலே தனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அல்லது தனக்கு ஒரு பெருமை என்கின்ற வகையிலே அந்த பெண் எதிர்பார்க்கிறாள். இது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்திலே இருப்பவர்கள் கூட, பெற்றோர்கள் கூட சிலர் திருமணங்களை பேசுகின்ற வகையிலே 10 பொருத்தங்களும் இருக்கும். ஆனால் 11ஆவதாக இதை கேட்பார்கள், இந்த மாப்பிள்ளை என்ன தொழில், அவர் என்ன படித்திருக்கிறார்? நீங்கள் எதிரணி சொல்லி இருந்தார்கள், படிப்பு தேவையில்லை, வெளிநாட்டு மாப்பிள்ளை. அது எங்கேயாவது நான் நினைக்கிறேன் தன்னுடைய உயர்கல்வியை மேற்கொள்ளாத ஒரு பெண்ணாக இருக்கலாம். அந்த மணப்பெண் ஒரு உயர்கல்வியை மேற்கொள்ளாத ஒருவராக இருக்கலாம். அவர் தன்னுடைய அயலவரிலே சில வேளைகளிலே வெளிநாட்டு திருமணங்களிலே அதை பார்த்து கொண்டு அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளை கண்டுகொண்டு அதனூடாக தன்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளலாம் என்கின்ற வகையிலே அந்த பெண் கேட்டிருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமானது இல்லை என்று இன்றும் எத்தனையோ சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. வெளிநாட்டு திருமணங்கள் பேசி தங்களுடைய பிள்ளைகளை அந்த தூர தேசத்துக்கு அனுப்பி அங்கே அந்த வெளிநாட்டில் வாழ்பவன் ஒரு போதைக்கு அடிமையாகி
தங்களுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி துன்புறுத்தி அந்த பிள்ளைகள் திரும்பி இங்கே வந்த வரலாறுகளும் உண்டு. எனவே பெற்றோர்கள் விரும்புவது எங்களுடைய ஈழ தேசத்தை பொறுத்தவரையிலே இங்கே ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வருமானத்தையும் ஒரு நல்ல உயர்கல்வியையும் பெற்ற ஒரு நல்ல மணமகனை தேடுவதிலே அவர்களது நியாயமான ஆசை, அது நியாயமான கோரிக்கை. எனவே ஈழத்தமிழரது திருமண வாழ்வில் உயர் பட்ட படிப்புகள் இன்னும் செல்வாக்கு செலுத்துகின்றன என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமண உறவில் உயர் பட்டப்படிப்புகள் செல்வாக்கு செலுத்துகின்றது என்கின்ற அணி சார்பாக உதயகுமாரன் அவர்கள் அருமையான வாதத்தை கட்டமைத்திருக்கின்றார். எடுத்துக்கொண்ட 2 விடயங்களை இங்கே எடுத்து பார்த்தால், இந்த கல்யாண மாலை மெட்ரிமோனி ஒரு காலத்தில் தொலைந்த எங்களுடைய சுயம்பர முறையை இன்றை மீண்டும் இணையத்தினூடாக அறிமுகப்படுத்தி இருக்கின்ற விடயம். மணமகனோ மணமகளோ தனக்கு தேவையான மணாளனை தேடிப்பிடிக்கின்ற ஒரு தளமாக மாறி மீண்டும் சுயம்பரமாக மாற்றி இருக்கின்றது. அங்கே இந்த பட்டப்படிப்புகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை அங்கே காட்டியிருந்தார். அதே மாதிரி இந்த கல்வியிலே பெண்கள் அதிகம் படிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டத்துடன் நிறுத்திய வரலாறுகளும் எங்களுடைய மரபுகளிலே ஒரு காலத்திலே இருந்தது. இன்றைக்கு அந்த தன்மைகள் மாறி இருந்தாலும் அதனை நாங்கள் இங்கே மீட்டி பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த தன்மைகளினுடைய அடிப்படையிலே இல்லை, திருமண உறவுகளிலே உயர் பட்டப்படிப்புகளுடைய செல்வாக்குகள் இல்லை, அது உள்ளபடி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற அணிக்கு வெளிச்சேர்ப்பதற்காக எனவே சுகந்தி அவர்கள் வருகின்றார். பாருங்கள். எல்லாம் நல்ல பரம்பொருளுடைய பாதார விந்தங்கள் பணிந்து பட்டிமன்ற தலைமைக்கும் எனது அணிக்கும் எதிரணியினருக்கும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தினை தெரிவித்து, இன்றைய பட்டிமன்ற தலைப்புக்குள் உயர்பட்ட படிப்புகள் ஈழத்தமிழர்களுடைய திருமண வாழ்வில் செல்வாக்கு செலுத்தவில்லை என்கின்ற தரப்பினுடைய வாதத்துக்குள் நுழைகிறேன். இங்கே எதிரணி பதிவு செய்தது பட்டங்கள் செல்வாக்கு செலுத்துகிறது, மணமகன் என்ன படித்திருக்கிறார் அல்லது மணமகள் என்ன படித்திருக்கிறாள் என்கின்ற வினாக்களோடு தான் அங்கே திருமண பேச்சுக்களை ஆரம்பிக்கிறது என்கின்ற தன்மையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். உண்மையில் பட்டப்படிப்புத்தான் ஒருவரை திருமணத்தை தீர்மானிக்கிறது என்று சொன்னால், இன்று அநேக மாணவர்களுக்கு திருமண வாழ்வே இல்லாமல் தான் இருக்கும். ஏனெனில் ஏனைய துறைகளில் வேலை செய்கின்றவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வை பற்றி இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். திருமணம் என்பது தனிநபர்களுக்கு இடையான ஒரு பந்தம் அல்ல, 2 குடும்பங்களுக்கு இடையிலான உறவு நிலை. அந்த உறவினுடைய தன்மையில்தான் அந்த திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. 2 நபர்களை தாண்டி 2 குடும்பங்களை இணைக்கின்ற ஒரு உறவு நிலை அல்லது ஒரு உறவு பாலம் என்றே சொல்லலாம். அந்த தன்மையில் இங்கே பட்டப்படிப்புகள் எவையும் முன்னிற்பதில்லை. அந்த குடும்ப பின்னணியினுடைய நற்பெயர், அவர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் செல்வாக்கு செலுத்துகிறது, பட்டப்படிப்பு என்பதை தாண்டி. ஆகவே இங்கே எதிரணி குறிப்பிட்டது போல பட்டப்படிப்புகள் திருமணங்களில் செல்வாக்கு செலுத்துவதில்லை. இந்த போருக்கு பின்னரான சூழலில் இங்கே நிலத்தில் இருக்கின்றவர்களுடைய வாழ்வியலில் ஏற்பட்ட மாறுதல்கள், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்ய வேண்டிய தேவை, புலம்பெயர்கிறார்கள். இந்த தன்மையில் இங்கே நிலத்தில் இருக்கின்றவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லது பொருளாதார ரீதியாக தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக பட்டப்படிப்பு என்பதை தாண்டி புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களை திருமண பந்தத்தில் இணைத்துக் கொள்கின்ற தன்மையையும் பார்க்கிறோம். ஆகவே இங்கே பட்டப்படிப்பு என்பது முதன்மை பெறவில்லை.
பட்டதாரி என்பதை தாண்டி அதிக வருமானம் பெறுகின்ற அல்லது அதிக வருமானம் ஈட்டுகின்ற ஒரு மணமகனை தேடுகின்ற நிலையையும் நாங்கள் இங்கே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொரு விடயம் செல்வாக்கு செலுத்தும். இந்த பட்டப்படிப்பு என்பதை தாண்டி இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களுடைய வதிவிட உரிமை, அதை தாண்டி அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய பண்பாடு சார்ந்த செயலூக்கங்கள், இவை அனைத்தும் இந்த திருமணத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற தன்மையில் இந்த இடத்திலும் பட்டப்படிப்பு என்பது செல்வாக்கு செலுத்தவில்லை. மனமொத்த புரிதல், விட்டு கொடுத்தல், இவையை தாண்டி அன்பு பரிமாற்றம், இவைதான் திருமணத்தினுடைய முக்கியமான அம்சங்களாக இருக்கின்ற நிலையில் எங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு என்கின்ற தளத்தில் நின்று சிந்திக்கின்ற பொழுது இங்கு வாழுகின்றவர்கள் தங்களுடைய திருமண வாழ்வில் உயர் பட்டப்படிப்புகளை கருத்தில் கொள்வதில்லை. தற்போதைய கால மாற்றம், வயது இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய பொருத்தமான துணை கிடைக்க வேண்டும் என்கின்ற தன்மையில் தான் இந்த வாழ்க்கை துணைகளை தேடுகின்ற தன்மையை பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை துணையை தேடுகின்ற பொழுது அவர்களுடைய குணநலன்களுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பட்டப்படிப்புகளுக்கு அல்ல. பட்டம் படித்த பலருடைய அல்லது பட்டப்படிப்பை மேற்கொண்டவர்களுடைய வாழ்வியல் சில இடங்களிலே தடம் மாறி சென்று விவாகரத்து வரை போயிருக்கிறது. ஆனால் பட்டப்படிப்பு எதுவும் இல்லாத, படிப்பறிவற்ற, சுயமாக தன் சொந்த காலில் நின்று தொழில் செய்கின்ற பலருடைய வாழ்வியல் இன்றும் சிறப்பாகவும் மேன்மையாகவும் இருக்கிறது. இந்த தன்மையிலும் எங்களுடைய திருமண வாழ்வில் பட்டப்படிப்புகள் தீர்மானிக்கவில்லை என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றமைகின்றேன். நன்றி, வணக்கம். எனவே சுகந்தி அவர்கள் நடைமுறையில் இருக்கின்ற இயல்பான விடயங்களை இயல்பாக எடுத்து எம்பி சென்றிருக்கின்றார். உறவு பிணைப்பு, உண்மையாக திருமண பந்தம் தனியே 2 நபர்கள் சம்பந்தப்பட்டது அல்ல. அந்த இருவருடைய இணைப்பினூடாக புதிய உறவுகள் அங்கே இணைந்து கொள்ளுகின்றன. அம்மா அப்பா என்கின்ற எல்லைகளை தாண்டி மாமன் மாமி சித்தப்பா சித்தி என்று சொல்லி ஒரு சமூகம் ஒன்றாக இணைகின்ற ஒரு உறவு பிணைப்பினுடைய ஊடகமாக திருமண பந்தங்கள் இன்றைக்கு பட்டப்படிப்புகளுடைய எல்லைகளை தாண்டி இருக்கின்றன. அன்பு பிணைப்புகள், அன்பு பரிமாற்ற ஊடகமாக திருமணம் பயணிக்கின்றது. ஒரு காலத்திலே உறவுகளுக்கு இடையிலான திருமணம், தமிழகத்தை பார்த்தால் மாமன் மருமகள், தாய் மாமன் மருமகள் உறவு, அது போல ஈழத்திலே மச்சான் மச்சால் திருமணம் உறவு பிணைப்பினுடைய அடிப்படையாக இருந்தது. இன்று சில இடங்களில் தொடர்கின்றது. சில அறிவியல் காரணங்களினாலே சிலர் அதை தவிர்த்துக் கொள்ளுகிறார்கள். இந்த தன்மை அடிப்படையிலே இந்த திருமண உறவுகள் பட்டப்படிப்புகளையும் தாண்டி பயணிக்கின்றது என்பதாக வாதத்தை கட்டமைத்திருந்தார். இல்லை, திருமண உறவுகளிலே உயர் பட்டப்படிப்புகளுடைய செல்வாக்கு இருக்கின்றது என்கின்ற அந்த அணிசார்பான வாதத்தை நிறைவு செய்து வைப்பதற்காக ஆசிரியர் மதுஜனன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். குலதெய்வங்கள் சக்கராஜசேகரன் நினைவை கந்தன் பதம் பணிந்து இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, ஜென் தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு வாதிகளே, டான் தொலைக்காட்சியூடாக பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இரவு வந்தனங்கள். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், ஈழத்தமிழர்களது திருமண வாழ்வில் உயர்கல்வி செல்வாக்கு செலுத்துகின்றது, செல்வாக்கு செலுத்தவில்லை என்கின்ற ஓர் அருமையான தலைப்பிலே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஈழத்தமிழரது திருமண வாழ்விலே உயர்கல்வி செல்வாக்கு செலுத்துகின்றது என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளராக என்னுடைய விவாதத்தை தொடரலாம் என நினைக்கின்றேன். எதிரணியினுடைய ஆரம்ப பேச்சாளர் கூறியிருந்தார், ஈழத்திலே இருக்கின்ற பெண் பிள்ளைகள் ஈழத்திலே இருக்கின்ற மாப்பிள்ளைகளை தவிர்த்து வெளிநாட்டு மாப்பிள்ளைகளை விரும்புகின்றார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். 40 வயதோ 50 வயதோ 60 வயதோ 70 வயது கிழவனாக இருந்தாலும் வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேணும் என்று ஈழத்து பெண்கள் அடம்பிடிக்கின்றார்கள், உண்மை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கின்ற ஆண்கள் ஈழத்தில் இருக்கின்ற படித்த பிள்ளைகள், பல்கலைக்கழகம் சென்ற டிகிரி முடித்தவர்களைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். இதுக்கும் கல்வி செல்வாக்கு என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு படித்த ஆணுக்கு, ஒரு பல்கலைக்கழகம் சென்ற படித்த ஆணுக்கும்
ஒரு கை நாட்டு பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்க முடியுமா என்பதை நடுவர் அவர்களிடமும் எதிர்த்தரப்பு வாதியினரிடமும் விவாதத்தை தொடுக்கின்றேன். செக்கு சுத்துகின்ற மாட்டையும் சவாரி ஓடுகின்ற மாட்டையும் ஒரே பிணைப்பில் பூட்டி ஓடவிட்டால் வாழ்க்கை நரகமாகத்தான் போகும் என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எங்களுடைய சமுதாய வழக்கிலே கேட்பார்கள், எப்ப திருமணம்? திருமணத்தை பேசிக்கொண்டு வந்தா மாப்பிள்ளை என்ன வேலை, என்ன படிச்சவர்? சரி, எல்லாம் திருமணம் முடிய குழந்தை பிறந்துடுதோ. சரி, குழந்தை பிறந்தா பிறகு குழந்தை எந்த ஸ்கூல்ல சேர்ப்பீங்க? அதுல இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ அப்படி எல்லாம் ஸ்கூல் சேர்த்தா பிறகு கொலசிப்புக்கு என்ன அவன் படிக்கிறானோ. சரி, கொலசிப்பு வந்தோடனே எத்தனை மார்க்ஸா? சரி, அவன் 6ஆம் ஆண்டுக்கு போக எந்த ஸ்கூல்? அப்படியே ஓஎல் வர என்ன ரிசல்ட்ஸா? ஏ லெவல் போக அவனுக்கு ஏ லெவலுக்கு யூனிவர்சிட்டிக்கு காணுமோ? யூனிவர்சிட்டி முடிச்ச பிறகு அவர் என்ன டிகிரி படிக்கிறார்? இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே எங்களுடைய மாணவர்களுடைய எங்களுடைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கையிலே இலக்கு உயர்கல்வியாகத்தான் இருக்கின்றது. எதிரணியினுடைய ஆரம்ப பேச்சாளர் சொன்னார், தானும் ஒரு புரோக்கர் தானாம், தானும் பல திருமணங்களை பொருத்தினார். அந்த திருமண சாட்டில பாருங்க, சாதகங்கள் எல்லா பொருத்தமும் வந்தா பிறகு இந்த பல்கலைக்கழகத்தில் இன்ன டிகிரி முடிச்சிருக்கிறார் என்று 11வது பொருத்தத்தை தேடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் மாறி இருக்கின்றது என்றால் உயர்கல்வியினுடைய செல்வாக்கு காணப்படுகின்றது. ஒரு திருமணத்துக்கு மகளை வளர்க்கின்ற தந்தை 20 வயதுல இருக்கே அவருடைய எதிர்பார்ப்பு ஒரு டாக்டராக இருப்பார். பிறகு அங்கால போனோன்னா 25 வயதுக்கு வந்தா பிறகு ஒரு அரசாங்க உத்தியோகத்தாராக இருப்பார். அந்த பிள்ளை 30 வயதுக்கு போனா பிறகு அந்த பிள்ளைக்கு வேலை உள்ள ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பார். 35 கழிஞ்சா பிறகு மாப்பிள்ளை என்ற சொல்லுக்கு வந்துவிடும். அந்த 20 வயதிலேயே மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்கிறாரா அல்லது படித்த மாப்பிள்ளையை எதிர்பார்க்கிறார்? அது 40 வயதில செல்வியா இருந்தது ஆண்டியாகி கல்யாணம் கட்டுகின்றது என்று சொன்னால் அங்கே எதிர்பார்ப்பு உயர்கல்வியாக இருந்ததால் தான் அது ஆண்டியானது என்பதையும் எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பல ஆண்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு சொன்னால் 24-25 வயதிலே டிகிரி முடித்து அதுக்கு பிறகு வேலைக்கு போய் மாஸ்டர்ஸ் முடிச்சு எம்ஃபில் முடிச்சு 40ல கல்யாணம் கட்டி அவலத்தை உழைச்ச காசை ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து குழந்தை பிறப்பிக்கின்ற நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால் இதுவும் உயர்கல்வியின் செல்வாக்கு என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். மூவேட்டில் செய்யாதது திருமணம் அல்ல என்று அன்றே ஒரு கவிஞன் பாடியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 24 வயதிலே திருமணம் செய்ய வேண்டும் என்கின்றது மரபு. ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், ஈழத்திலே எமது சமுதாயத்திலே 40 வயது தாண்டிய முத்தின கத்தரிக்காய் மாப்பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்பதையும் எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய உயர் படிப்புக்கேற்ற பெண்தான் வேண்டும் என்று அடம் பிடிக்கின்ற நிலைமைதான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்தது பாருங்கள், இன்றைக்கு அக்காவுக்கு சில வேளையில டாக்டர் மாப்பிள்ளை அமைஞ்சிட்டுன்னு சொல்லிச்சுன்னா தங்கச்சியும் நிப்பா எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும் என்ற அடம் பிடித்து அவரும் 40 வயதாகி அங்க வயசு போன ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை கல்யாணம் காட்டுகின்ற நிலைமையும் இது இங்குதான் காணப்படுகிறது. அடுத்தது, காதல் திருமணத்தில் கல்வி செல்வாக்கு செலுத்தவில்லை என்று எதிரணியினர் சொல்லியிருந்தார்கள். 99% காதல்கள் பல்கலைக்கழகத்திலே தான் உருவாகின்றன. அவை காதல்கள் முறிவடைந்தாலும் அது காதல் திருமணங்களாக மாறி இருக்கின்றது என்று சொன்னால் அது உயர்கல்வி கூடங்கள் தான் காரணம். அங்கே உயர்கல்வி தான் காரணம். டாக்டர் திருமணம் செய்வது, இன்ஜினியர் திருமணம் செய்வது என்று இதுகெல்லாம் உயர்கல்வியின் தாக்கம் என்றுதான் சொன்னார்கள். உயர்கல்வியின் தாக்கமாகத்தான் காணப்படுகின்றது. எதிரணியுடைய தலைவர் சொன்னார், ஆசிரியர் மாணவரை திருமணம் செய்கின்றாராம். அந்த மாணவர் மிக தெளிவாக இருக்கிறார். ஆசிரியர் உயர்கல்வி படித்தவர், நல்லா டியூஷன் கிளாஸ்ல நல்லா உழைப்பார். அப்ப நான் படிக்காட்டி உயர்கல்வி படித்தவரை திருமணம் செய்தால் என்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகும் என்கின்ற உயரிய குறிக்கோளால் தான் அவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றார். இங்கேயும் உயர்கல்விதான் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன். பாருங்கள், இன்றைய பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை உயர்கல்வி செல்வாக்கு செலுத்தவில்லை என்றால் காப்போதா சாதாரண தரத்துடன் படிப்பை நிறுத்தட்டும் பார்ப்போம், அல்லது உயர்தரத்துடன் படிப்பை நிறுத்திவிடட்டும் பார்ப்போம், அவனுக்கு ஒரு கடையை போட்டு கொடுக்கட்டும் பார்ப்போம். அவ்வாறு யாருமே செய்வதில்லை. அவர்களுடைய தங்களுடைய பிள்ளைகளை உயர்கல்வி மான்களாக மாற்றுகின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே படித்த சமுதாயம் இன்றும்
படித்த பண்பாடுடைய சமுதாயம் வாழ்கின்றது என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கின்ற உயர் படிப்பு, உயர் பட்டப்படிப்பு தான் காரணம் என்று கூறி இளத்தவர்களுடைய திருமணத்திலே பெரிதும் உயர்கல்வி செல்வாக்கு செலுத்துகின்றது என்று ஆணித்தனமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மதுஜனன் அவர்கள் உயர் பட்டப்படிப்புகள் திருமண வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்கின்ற அணியினுடைய வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். தன்னுடைய அணிப்பக்கம்தான் நியாயம் இருக்கின்றது என்பதை தன்னுடைய வாதத்தின் உச்ச அளவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். நம்மை சுற்றி இருக்கின்ற 4 பேருக்கான வாழ்க்கை, உயர் கல்வியை எதிர்பார்த்து மணமகனுக்கான அந்த தேடலிலே இறுதியாக காலங்கடந்த பின்னர் எதுவும் சரி என்கின்ற நிலைக்கு மாறுகின்றதான தன்மை, எந்த ஒரு தேடலிலும் உயர்வை தேடியதாகத்தான் மணமகன் மணமகள் ஆகிய 2 பேருடைய வாழ்க்கை ஓட்டமும் செல்லுகின்றதான தன்மையிலே இந்த உயர் பட்ட படிப்புகள் முற்றுமுழுதாக ஈழத்தவர்களுடைய திருமண வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்ற அவர் கருத்தை நிறைவு செய்ய இல்லை. உங்களுடைய கதைகள் வெறுமனே கட்டுக்கதைகள், நான் உண்மையே உங்களுக்கு உரைக்கச் சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்காக வருகின்றார் ஆசிரியர் சுதாகரன் அவர்கள். பாருங்கள். வாணி சரஸ்வதி வந்தென்னாவில் குடியிரம்மா, பட்டிமன்றத்தின் நடுவர்களே, எந்திரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டேன் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். ஈழத்தமிழரின் திருமண விரவில் உயர் பட்ட படிப்புகள் செல்வாக்கு செலுத்தவில்லை என்ற அணியிலே நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர்களே, கடந்த ஆண்டு ஒரு புலம்பெயர் தேசத்தவர் வந்து 120 பேருக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் VA பட்டம் பார்த்தா, PhD பட்டம் பார்த்தா திருமணம் செய்து வைத்தார் என்பதை எதிர்த்தரப்புவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ற வட்டத்திற்கு பட்டங்கள் தேவையில்லை. அதாவது பட்டதாரிகள் மட்டும்தான் திருமணம் செய்யலாம் என்றால் இன்றைக்கு இலங்கையிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே நல்லையாதீனத்தினுடைய வெற்றிடம் காலியாக இருக்க வேண்டிய தேவையில்லை. துறவிகள் இருந்திருப்பார்கள், ஆதீனத்தின் வெற்றிடம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். பட்டதாரிகளை திருமணம் செய்தால் அவர்கள் கணவனின் வெச்சீட்டை விட பேசீட்டை மட்டும்தான் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வெச்சீட்டை தின்னால் தோற்றது என்ற அக்கறை இல்லை. நடுவர்களே, எதிர்த்தரப்புவாதிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் திருமணம் செய்தால் உங்களை பார்த்து, உங்கள் மனைவியை பார்த்து யாராவது என்ன டிப்ளமா முடிச்சிட்டீங்களா கேட்குறாங்க? அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன திருவோசமாக்கு ஏற்பாடு செய்தாச்சான்னு தான் கேட்பாங்க. புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் எல்லாரும் பட்டதாரிகள் என்று சொல்லுகிறோமே, பட்டதாரிகள் தான் பட்டம் இந்த செல்வாக்கு செலுத்தவில்லையா? அப்படி செலுத்தியிருந்தால் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஒரு முதலிரவண்டு போய், சரி கட்டில் இருந்தவன், ஏய் உன் சர்டிஃபிகேட்டை கொண்டா, எத்தனை பட்டம் எடுத்து நீ காட்டு என்று சொன்னால் இது சரியா? நான் போன காரியத்தை அடைய முடியாது. ஆகவே பட்டம் என்பது வாழ்க்கைக்கு தேவையில்லை, படிப்பு தேவை, பட்டங்கள் தீர்மானம். அதாவது எதிர்த்தரப்புவாதிகளே, மண்ணுக்குள் இருக்கும் ரகசியத்தையும் பெண்ணுக்குள் இருக்கும் ரகசியத்தையும் அறிய தெரிந்தால் அது வாழ்க்கைக்கு போதுமானது. ஏனென்றால் மண்ணுக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிபவன் விவசாயி, அவன் பயிரை விளைவிப்பவன். அதுபோல் பெண்ணுக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிய தெரிபவன் நல்ல கணவன், நல்ல காதலன். அவனால் தான் உயிரை விளைவிக்க முடியும். ஆகவே பயிரும் உயிரும் விளைவிக்க வேண்டுமென்றால் இங்கே பட்டங்கள் தேவையில்லை, அன்பும் பொறுமையும் அக்கறையும் இருந்தால் போதும். நடுவர்களே, எதிர்த்தரப்புவாதிகளே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பட்டதாரிகள் என்று சொல்லுகிறோமே, இன்றைக்கு பட்டதாரிகள் மட்டும்தான் திருமணம் செய்கிறால் எங்களுடைய திருமண வீட்டுக்கு பீடாதிபதியும் துணைவேந்தரும் தான் வர வேண்டும். எங்களுடைய சோமசுந்தர புலவருடைய பாட்டினுடைய வரவேற்பிலே சொல்றார் ஒரு பாட்டு. நடுவர்களே, நீங்கள் தமிழ் படிப்பித்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மங்களம் திகழ் மாப்பிள்ளை மார்வர மாமன் பக்கம் வரவெதிர் கொள்ளல் போல் பொங்கு வெள்ளத்து புதுமண நீர்வர புரளும் மீனடை போயெதிர் கொள்ளுமே. அடுக்கு ஞண்டு குடைகள் பிடிக்க ஆலவட்டம் திருக்கை எடுக்க நடக்கும் சுரவு லாமகம் எந்த கள்ளக்கணவாய் கவரியட்ட முன்னே ஆமை பரிசம் சுமக்க முரல்கள் சின்ன மூதி நிற்க மன்னதிரைகள் முழவம் இயம்ப வாரி மணக்கும் நதியை என்று திருமண வரவேற்பு காட்சியை கடல்வாழ் உயிரினங்களை ஏற்றுவான. அங்கே சொல்லப்பட்டதா BA பட்டத்துக்கும் PhD பட்டத்துக்கும் கல்யாணம். இது கவிஞன் பாடுறான், வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அங்கே சின்ன கிண்ணி கூட்டம் எல்லாம் ஊர்கோளம், நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்க அசுரப்பட்டு யாழும் எல்லாம் கொண்டாட்டம். இத இப்ப பாடுறாங்களா? BAக்கும் BSக்கும் கல்யாணம் பாடுறாங்களா?
பட்டம் புழுடா விடாதேங்கோ. இங்கே பட்டங்கள் முக்கியம் இல்லை, வாழ தெரிஞ்சால் போதும். நடுவர்களே, ஒரு ஒரு பட்டதாரிகளை நாங்கள் கல்யாணம் கட்டினா அவன் மேதையில இருந்து டியூட் எழுதி கொண்டிருப்பான். தொட்டிலில் போடுறதுக்கு ஆசையா கட்டிலிருந்து கவிதை எழுத மாட்டான். விளங்கிக் கொள்ளுங்க. பட்டம் என்பது தேவையில்லை, அன்பும் பண்பும் தான் தேவையை ஒழிய மனங்கள் பொருந்தினால் போதும். யாராவது பட்டச் சான்றிதழை கொண்டு வான்னு கேட்கிறானா? இல்லை. அதாவது பட்டம் என்பது உங்கள் தொழில் தகமையாக இருக்கலாமே ஒழிய அது வாழ்க்கை தகமையாக முடியாது. ஈழத்திலே, தென்னாசியாவிலே முதல் பெண்கள் படிப்பதற்கான படிப்புக்கான கல்லூரியை திறந்தது எங்களுடைய ஜூனியன் கல்லூரி. ஆனால் அதுக்கு முன்னரே பெண்களை கல்யாணம் செய்தவர்கள் தானே, பிள்ளைகள் பெற்றார்கள். இதுக்கு பட்டம் யாராவது கேட்டார்களா? பட்டம் என்பது வாழ்க்கை துணை. ஒருவர் சொன்னார், இன்றைக்கு இந்த பட்ட படிப்பால எத்தனையோ பேற்ற வாழ்க்கை துளைஞ்சு போச்சு. ஒருத்தி சொல்றாள், அப்பா நீங்கள் உங்களோட நேரத்தை என்னோட ஸ்பெண்ட் பண்ணதால நான் ரான்சர் எடுத்து எங்கேயும் போடுவேன் என்றான். அவன் சொல்றான், லீவு நாள்ல நீ ஆபீஸுக்கு ஓவர் டைம் வேலைக்கு போறதால நான் வேற கல்யாணம் செய்ய போறேன்னு சொல்றான். இதுதான் இன்றைக்கு வீதியில குடும்பங்கள் நிற்கிறதுக்கான காரணம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு படித்தவங்களை கல்யாணம் கட்டினா என்ன பிரச்சனை? அவங்களுக்கு சட்டம் தெரியும். உடனே எங்க போறான்? தங்களோட குடும்ப பிரச்சனை வீதியை கொண்டு வரான், நீதிமன்றத்தை கொண்டு வரான், மற்றது என்ன செய்யறான்? டிவோர்ஸை கொண்டு வரான். ஆகவே பட்டதாரிகளை விட நாங்கள் ஒழுக்கமான ஆட்களையே திருமணத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை எதிர்த்தரப்புவாதிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பட்டங்கள் தேவைதான், படிப்பு தேவைதான். ஆனால் அதை மட்டுமே நீங்கள் வச்சு கொண்டிருந்தா நீங்கள் வாழ்க்கையில 40 தாண்டி கல்யாணம் கட்டி கிளினிக்கு போவீங்க. ஏன் கிளினிக்கு போவீங்க? குழந்தை வர்றதுக்கு இல்லை, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், இந்த கிளினிக்கு தான் போவீங்க. எனவே பட்டத்தையும் பட்டதாரிகளையும் நம்பாமல் நீங்கள் திருமணம் செய்யுங்க. அதாவது பட்டத்தை காதலிப்பவன் பிஏ பட்டத்தை படித்தவன் எம்பிலுக்கு போவான். இப்படி அவன் உறுதியோட வாழ மாட்டான், கனவையோட வாழுவான். ஆனால் படிப்பறி உள்ளவன், பட்டறி உள்ளவன் ஒரு ஆள் ஒருதனுக்கு ஒருத்தி என்று வாழ்வான். அதாவது விரிவுரையாளராக இருப்பவன் துறை தலைவராக இருப்பானே ஒழிய நல்ல குடும்பத் தலைவராக இருக்க மாட்டார்கள். எனவே பட்டதாரிகளாய் பட்ட படிப்பு முக்கியமில்லை ஈழத் திருமணத்தில் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒரு விடயத்தை சொல்லி வைத்து விடைபெறுகிறேன். ஒரு கண்டறியாத ஒரு படியனை ஒரு பட்டதாரி பொம்பளை களியை லவ் பண்ணினான். அவன் சொன்னான், அப்பா நான் ஒரு கண்டறியாத படியனை கட்டிட்டு லவ் பண்ணிட்டேன், கட்ட போறேன். ஏய், நீ 10 கிலோ தூக்கக்கூடிய நீ 50 கிலோ தூக்க விரும்புற, அது பரவாயில்லையப்பா, நான் 5 கிலோவா 10 தேரம் தூக்கி அவரை நானும் கரை சேர்ப்பேன் என்று சொல்லி அந்த திருமணத்தை செய்து கொண்டார்கள். ஒட்டுமொத்த பட்டதாரிகளை கல்யாணம் கட்டினால் அவர்கள் சொல்லுவார்கள், கணவன் என்ற புத்தகத்தின் நிம்மதி என்ற பக்கங்களை மனைவி என்ற கரையான் அரித்த நாள் என்று கவிதை எழுதுவார்கள் ஒழிய வாழ மாட்டார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதாகரன் அவர்கள், வாழ நினைத்தால் வாழலாம், பட்டம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வழிமுறையில் நாங்கள் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் என்பதை இயல்பான தன்னுடைய பேச்சினூடாக நகைச்சுவை உணர்வுடனூடாக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையிலே நாங்கள் இப்பொழுது இறுதி தொகுப்புரைக்குள் நுழைய இருக்கின்றோம். கல்வி அவசியமா இல்லையா என்கின்ற கேள்விக்கு எங்களுடைய தமிழர் மரபியலிலே பெண் கல்வி என்பது தனித்துவமாக பேசப்பட்ட விடயம். பட்டங்களாலவும் சட்டங்கள் செய்யவும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தோம் என்று பாரதி பதிவு செய்திருக்கின்றார் என்று சொன்னால் சமூகத்திலே பெண் கல்வியினுடைய அவசியம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நடுவம்ஜாம் என்கின்ற கல்வி அழகை அழகு என்று சொல்லி அவை பதிவு செய்திருக்கின்றாள் என்று சொன்னால் கல்வி அழகு என்பது பெண்களுக்கு தனித்துவமானது என்பது எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. இங்கே திருமண உறவிலே பெண்களுக்குத்தான் கல்வி தடையாக இருக்கின்றதா என்று சொல்லி கேட்டால் ஆண்களும் தமக்கு கல்விக்கு நிகரான பெண்களை தேடுகின்றார்கள் என்பது எங்களுடைய 2 அணியினருடைய வாதத்தினூடாகவும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆண் பெண் 2 திருமண உறவுகளிலும் கல்வி நிலையிலே உயர்ந்தவர்கள் அதை அந்தஸ்தாக கருதுகின்ற பொழுது தாம் பெற்ற பட்டங்களையும் அந்த பட்டங்களினூடாக பெறுகின்ற கௌரவங்களையும் மதிப்புகளையும் தங்களுடைய தனி அந்தஸ்தாக கருதுகின்ற பொழுது அந்த அந்தஸ்துக்கு நிகரான ஒரு துணையை தேட வேண்டும் என்கின்ற தேடல் சில வேளைகளிலே அவர்களுக்கு கை கொடுப்பதாகவும் சில வேளைகளிலே அவர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு மிஞ்சி செல்லுகின்ற சமயங்களிலே அது காலப்போக்கிலே இவர்கள் சொன்னது போல வயது அடிப்படையிலே வயது தாண்ட ஒரு சமாதானத்துக்கு வந்து இருப்பதெல்லாவற்றையும் தொலைத்து விட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் போதும் என்கின்ற தன்மையிலே வாழ முடியாத வயதில் துணைக்கு தோளுக்கு கை போடுவதற்கு ஒரு துணை
என்று அந்த நிலைக்கு வந்து சேருகின்ற தன்மையை நாங்கள் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கல்வி நிலைகளை தாண்டி வெளிநாட்டு மோகம், உயர் பணம், அங்கே வசதியான வாழ்க்கை என்கின்ற தன்மைக்கு வருகின்ற பொழுது எல்லை மீறிய வயது வேறுபாடுகள் அதிகம் கொண்டதான அல்லது தோற்ற பொருத்தமற்ற திருமணங்களும் அரங்கேறி வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமூக ஊடகங்களுடைய செல்வாக்கு, சமூக வாழ்க்கை முறைகளுடைய சிதறல்கள், சமூக சீர்கேடுகளுடைய செல்வாக்குகளினால் பல சீர்கெட்ட திருமண உறவுகள், வாயால் சொல்ல முடியாத சொல்ல கூசுகின்ற திருமண உறவுகளும் திருமண பிசகுகளும் சமூகத்தில் மெலிந்து வருவதையும் நாங்கள் இன்றைக்கு திருமண உறவுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் எக்கேடு கட்டால் என்ன, என்னுடைய தாய் தந்தை இதை பற்றி எந்த நிலைக்கு போனால் என்ன, நான் நினைத்ததை செய்து முடிப்பேன் என்கின்ற தன்மையிலே தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அவமானங்களை தேடிக் கொடுக்கின்ற திருமண உறவுகளையும் நாங்கள் சமூகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்தனை உறவுகளுக்குள்ளும் ஒரு மைல்கல்லாக இந்த கல்வியை மையமாக வைத்த திருமண உறவுகள் என்கின்ற தளத்திலே பயணிக்கின்ற பொழுது அந்த பட்டப்படிப்புகள் என்கின்ற நிலை அல்லது அவர்களுடைய கல்வி ஸ்தானங்கள், இவர்கள் சொன்னது போல காதல் திருமணங்களிலே கல்விக்கூடங்கள் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றன. அங்கே அவர்கள் ஒன்றாக கல்வி கற்கின்ற சூழல் அவர்கள் சம அந்தஸ்திலே திருமண வாழ்க்கையிலே இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்து கொள்கின்றது. அந்த நிலையிலே இருவரும் ஒருமித்த துறையிலே இருக்கின்ற பொழுது வாழ்க்கை இணைந்து ஓடும் என்கின்ற நம்பிக்கையிலே தமக்கான சம அந்தஸ்தை எதிர்பார்க்கின்ற தன்மையிலேயும் இங்கே பொருத்த திருமணங்களினுடைய பயணங்களும் அமைந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஆனால் உயர் பட்டம் எப்பொழுது தடையாகின்றது என்று சொன்னால், பெண் தன்னுடைய உயர் பட்டத்துக்கு சமனாகத்தான் அல்லது அதற்கு மேலாகத்தான் ஆண் வேண்டும் என்கின்ற நிலையிலே கடைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்ற பொழுதும், ஆண் நிச்சயமாக தன்னுடைய உயர்நிலையிலும் ஒரு படி குறைந்ததாக ஒரு பெண் வேண்டும் என்கின்ற தன்மையில் இருக்கின்ற பொழுதும் அந்த எதிர்பார்ப்பு அவர்களுடைய பட்டம் என்கின்ற தன்மையில் மட்டும் நிற்கின்ற பொழுது, அதை குறிக்கோளாக கொள்கின்ற பொழுது, ஒன்று அவர்களுக்கு பொருத்தமான மணாளனை பெற்றுக்கொள்வதில் தடை ஏற்படுகின்றது, அல்லது மணாளனை பெற்று திருமண வாழ்க்கையிலும் இணைந்து கொண்டாலும் மனமுறிவினால் தடை ஏற்படுகின்றது. ஆக திருமணத்திலே மனங்களினுடைய இணைவை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை வசந்தமாக வழி செய்யும். அதை விட்டு பெயர்களின் பின்னால் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒற்றை இரட்டை அங்கே எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அது மன முறிவுக்குத்தான் வழிவகுப்பதாக இருந்து கொள்ளுகின்றது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது வள்ளுவ பெருந்தகை எங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொன்ன வாக்கியம். உறவிலே இணைந்து கொள்ளுகின்றவர்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள், ஒன்று அவர்களுக்கிடையிலே இருக்கின்ற அன்பு பிணைப்பு, அந்த பிணைப்பினூடாக அவர்களுக்கு இருக்கின்ற உறவுகள், சமூகம், குடும்பம் அத்தனையும் இணைந்து பயணிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றதா, இல்லறம் என்கின்ற நல்லறத்தை அறவழியிலே வாழக்கூடியதான நிலையில் நாங்கள் இருக்கின்றோமா என்கின்ற இந்த இரண்டையும் அவர்கள் கருதுகோளாக எடுத்துக்கொண்டால் அந்த வாழ்க்கை பண்பும் பயனுடையதாகவும் அமைந்து கொள்ளும். அதை தாண்டிய பட்டத்தின் மீதான மோகமோ, பணத்தின் மீதான மோகமோ அல்லது அழகின் மீதான மோகமோ, எதில் மீதான ஒற்றை பொருளின் மீதான மோகத்துடனான வாழ்க்கையில் இணைகின்ற பொழுது அங்கே ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று சொல்வது போல அந்த வாழ்க்கை அந்தரத்தில் தொங்கி அது இடைநடுவிலே முறிந்து விடுவதாகவோ அழிவை தேடி போகுவதாகவோ அமைந்து விடும் என்பதே இயற்கை. ஆகவே இல்வாழ்க்கையில் இணைந்தவர்கள் சரி, இணைய இருப்பவர்கள் சரி, அன்பிலும் அறத்தினாலும் இணைந்து உயரிய தமிழர் பண்பாட்டுக்குரியதான ஒருவனுக்கொருத்தி என்கின்ற வாழ்க்கை கோணத்திலே உச்ச பயனை பெற்று வாழ்வோம் என கூறி பட்டிமண்டபத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.